டே 1 அபுதாபி அருமைடா சொல்ல முடியாது. ஏன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ஐஃபோன் வாங்கலான்னு தான் போனேன். அது ஒரு தப்பா? இதோட 1 2 3 3 4 5 வாட்டி இல்லை, 10 வாட்டிக்கு மேலே என்னோடய கார்டு வந்து எடுக்காமல் ஐ குடன்ட் பே. அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, கையில் ஃபோன் இருக்குது, என்னால் வாங்க முடியல. இதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் இருக்குமான்னு தெரில. ஒரே பயங்கர இன்சல்ட்டிங்காக போச்சு. அந்த அம்மா என்னை எதுவுமே ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி என்னை பார்க்குறா. ஹவு குட் ஐ சே தட் I forgot to turn on my international payment thing in my card. So welcome everyone, this is my first day in Abu Dhabi. மொதல் நாள் வந்து சும்மா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டேன். ரெண்டாவது நாள் தான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு மாலுக்கு வந்தேன். ஐ சீன் மை ட்ரீம் பிராண்ட்ஸ் இயர். ஒவ்வொரு ட்ரீம் பிராண்ட்ஸையும் வெளியே இருந்து பார்த்தேன். உள்ளே போனால் ஆசை வரும் எதுவும் வாங்கிடக்கூடாதுன்ட்டு. சரி, எடுத்தோடனே ஐஃபோன் வாங்கணும்னு ஆல்ரெடி பிளானில் இருந்தேன். ஸோ வந்தோடனே ஐஃபோன் வாங்குறதுக்கு வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட இங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. மோர் தென் துபாயை தாண்டி வழக்கம் போல் இங்கே மைக்ரன்ஸ் பீப்புளெலாம் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. மால்லாம் பேலஸ் கணக்காக பல இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஊருக்கு அக்கூஸில் நம்ம சோறு போட்டே சாப்பிடாதுக்காக சோறு போட்டு சாப்பிட முடியாது. விச் வாஸ் ஸோ நீட். அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு தேவையான எல்லாத்துமே அந்த ஒரே டாய்லெட்லேயே வச்சுருக்காங்க. விச் இஸ் ஸோ நீட். எவன் கண்ணுப்பட்டுச்சோ தெரியல, கையில் நெய் இருந்து வாயில் வைக்க முடியாத கதையாக காசு இருந்து ஃபோன் வாங்க முடியாமல் வருத்தத்தோடு வெளியே வந்தேன். அந்த டேவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நல்லாயிருக்கும் நம்புகிறேன்.